வெல்கம் டு பாசிட்டிவ் மிஷன் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். நம்ம செய்யக்கூடிய சின்ன சின்ன தவறுகள் நம்ம பிரெயினை மழுங்க செஞ்சிடுது. அதே மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை மாற்றிக்கிட்டாலே நம்ம பிரெயினை எப்போதும் ஆக்டிவாக வச்சுக்க முடியும். நம்ம எல்லாருமே +2 படிக்கிற வரைக்கும் நல்லா தான் படிக்கிறோம். அதுக்கப்புறம் காலேஜ் போன பிறகு சுமாராக படிக்க ஆரம்பிச்சிடும். இதுக்கெல்லாம் என்ன காரணம்னு எனக்கு அதை யோசிச்சிருக்கோமா? நம்ம பிரெயின் இருக்குல்ல, அது மூளையில் ஏற்படுற காயங்களை மட்டும் இல்லாமல் மனதளவில் ஏற்படக்கூடிய காயங்களை கூட தன்னை தானே சரி செஞ்சுக்கூடிய கெப்பாசிட்டி உள்ளது. ஒரு இரும்பு துண்டு இருக்குன்னா அது எவ்வளவு பலமானதாக இருந்தாலும் அதை பலவிதமான ஆயுதங்கள் செய்ய நம்ம பயன்படுத்தினாலும் சரி, அதை யூஸ் பண்ணாமல் பல வருடங்களாக ஒரே இடத்துல போட்டு வச்சுருந்தோம் அப்படின்னா அது துரு பிடிச்சி அந்த துருவே அந்த இரும்பை அழிச்சிடும். இந்த மாதிரி தான் நம்ம பிரெயினும். அதை நம்ம யூஸ் பண்ணாமல் இருக்கும்போது அதோட திறனை இழக்க நேரிடும். நம்மளோட மூளை நாம் கற்பனை பண்ணி பார்க்க முடியாத அளவுக்கு சக்தி வாய்ந்தது. எனக்கு 50 வயசு ஆயிடுச்சு, 60 வயசு ஆயிடுச்சு, நான் எப்படி என்னுடைய பிரெயினோட திறனை அதிகரிக்க முடியும்னு நீங்கள் கேட்பீங்கன்னா முற்றிலும் அது தவறு. 20 வயசு ஆனாலும் சரி, 60 வயசு ஆனாலும் சரி, உங்களுக்கு அறிவு இல்லைன்னு உங்களை நீங்களே குறைச்சி மதிப்பிட்டாலும் சரி, உங்கள் மூளையோட திறனை நீங்கள் அதிகரிக்க முடியும். இதுக்கு உங்கள் மூளையும் கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணும். மூளையோட திறனை அதிகரிக்கிறத பார்க்கறதுக்கு முன்னாடி மூளையை பற்றின தவறான புரிதல் பற்றி பார்ப்போம். நம்மளோட மூளையை நம்ம 10% தான் பயன்படுத்துறோம். ஏன் ஐன்ஸ்டீன் கூட தன்னோட மூளையை 20% தான் உபயோகப்படுத்தினாருன்னு சொல்றாங்க. இது எவ்வளோ தூரம் உண்மைங்கிறத பத்தி நான் பேச வரல. 100% நம்ம மூளையை நாம யூஸ் பண்றது இல்லை அப்படிங்கிறத பத்தி தான் சொல்றேன். வயசு ஆயிடுச்சுன்னா நிறைய விஷயங்களை ஞாபகம் வச்சுக்க முடியாது, மூளையோட திறன் குறைஞ்சிக்கிட்டே வரும், புதிய விஷயங்களை யோசிக்க முடியாது, அறிவு மங்கிக்கிட்டே தான் போகும் அப்படின்னு சொல்கிறதெல்லாம் சுத்தப்போய். அறிவுக்கும் வயசுக்கும் சம்மந்தமே கிடையாது. இதுக்கு சரியான முறையில் நீங்கள் பயிற்சி எடுத்துக்கிட்டாலே போதுமானது. உங்கள் நினைவாற்றலை அதிகரிக்க முடியும். உங்கள் வயசு ஒருபோதும் அதுக்கு தடையாக இருக்கவே முடியாது. ஆண்களோட மூளையை விட பெண்களோட மூளை தான் அதிக திறன் வாய்ந்தது. அதனால தான் பெண்கள் அதிகமாக படிக்கிறதா ஒரு தகவல் இருக்குது. இதுவும் முற்றிலும் தவறான விஷயம். மூளையை பொறுத்த வரைக்கும் 2 பேருக்குமே காமனாக தான் இருக்கும். ஒரே மாதிரி தான் செயல்படும். அவங்க 2 பேரும் தான் கற்றுக்கிட்ட அனுபவங்களை, அறிவை வச்சு அவங்க எப்படி தனித்துவமாக சிந்திக்கிறாங்க அப்படிங்கிறத வச்சு தான் மூளையோட திறனே இருக்குது. 2 மூளையும் ஈக்குவலானு கேட்டால் ஈக்குவல்னு சொல்ல முடியாது, யூனிக்குன்னு வேணால் சொல்லலாம். இன்டர்நெட்டில் கேம் விளையாடுறது, கிராஸ்வேர்டு கண்டுபிடிக்கிறது, இதெல்லாம் மூளை வளர்ச்சி அடையும்னு சொல்கிறது சுத்தப்பை. வேணும்னா இந்த மாதிரி விளையாட்டுகள் உங்கள் மூளைக்கு நல்ல பயிற்சியை கொடுக்கும். சரி, நம்ம மூளையோட திறனை எப்படி அதிகரிக்குதுன்னு பார்ப்போம். நம்பர் 1, எக்ஸசைஸ், டீப் பிரீத்திங். நியூரோ சர்ஜன் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நம்ம டெய்லியும் உடற்பயிற்சி செய்கிறது மூலமாக நம்ம உடலில் உள்ள தசைகள் மட்டும் ஆரோக்கியமாக இருக்கிறது இல்லை, உங்களோட பிரெயினும் ஆக்டிவாக இருக்கும்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் உடற்பயிற்சி செய்யும் போது நம்ம உடம்புல ரத்த ஓட்டம் அதிகமாக இருக்கும். இப்படி ரத்த ஓட்டம் அதிகமாக இருக்கும்போது நம்ம பிரெயினில் இருக்கக்கூடிய நியூரானுக்கு ஊட்டச்சத்துக்கள் கிடைக்கிறதா நியூரோ சர்ஜன் சொல்கிறாங்க. நீங்கள் உடற்பயிற்சி செய்யாமல் இருக்கும்போது உங்கள் பிரெயினும் செயலிழக்க வாய்ப்புகள் அதிகம். ஒரு வாரத்தில் ஒழுங்கான முறையில் 150 நிமிடம்னு நீங்கள் உடற்பயிற்சி பண்ணியிருக்கணும். அதாவது ஒரு நாளைக்கு 30 நிமிஷம்னு 5 நாளைக்கு பண்ணால் போதும். எனக்கு இருக்க ஒர்க் ப்ரெஷரில் என்னால் கண்டிப்பாக உடற்பயிற்சி செய்யவே முடியாதுன்னு சொல்கிறீங்கன்னா, உங்கள் உடம்பு மட்டும் இல்லாமல் மூளையும் ஆரோக்கியமாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக உடற்பயிற்சி அவசியம். நம்பர் 2, ஸ்லீப்பிங். நம்ம வெற்றியாளர்கள் எல்லாருமே குறைவான தூக்கம் தான் தூங்கியிருப்பாங்கன்னு நம்ம கேள்விப்பட்டிருப்போம். ஆனால் இது முற்றிலும் உண்மையானு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. அவங்க ஒரு சில முடிக்க வேண்டிய ப்ராஜெக்ட்ஸ்க்காக நீண்ட நேரம் தூங்காமல் இருந்திருப்பாங்க. எல்லா நேரங்களிலும் அப்படி இருக்க மாட்டாங்க. நீங்கள் நல்லா தூங்கி எழுந்தாதான் உங்கள் மூளை ஆக்டிவாக இருக்கும். சராசரியாக ஒரு மனிதனுக்கு 7லிருந்து 8 மணி நேர தூக்கம் தேவையாக இருக்கும். நீங்கள் சரியான ஓய்வை உங்கள் மூளைக்கு கொடுத்தாதான் முழிச்சிருக்க நேரத்தில் அது ஷார்ப்பாக, க்ரியேட்டிவாக, அலர்ட்டாக இருக்கும். சரியான நேரங்களில் தூங்கி ஓய்வு எடுத்தாதான் உங்கள் பாடியில் மெட்டபாலிசம், இம்யூனி சிஸ்டம் இதெல்லாம் சரியாகவே இருக்கும். நம்பர் 3, லேர்னிங் ஸ்கில். புதிய விஷயங்களை கற்றுக்கிறதுக்கு நம்ம எவ்வளோ தயாராக இருக்கிறோம். ஸ்கூல் முடித்து காலேஜ் போனாலே இல்லை வேலைக்கு போயிட்டாலே நம்ம இனி கற்றுக்கிறதுக்கு எதுவுமே இல்லைன்னு நினைக்கிறோம். இந்த காலத்தில் எந்த ஒரு விஷயத்தை கற்றுக்கிறதுக்கும் நம்ம சிரமப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம மனசில் தோன்றக்கூடிய சந்தேகங்களை கையில் இருக்க மொபைல் ஃபோன் மூலமாகவே தெரிஞ்சுக்கிறோம். இன்னும் அட்வான்ஸ் ஆகி நம்ம வாட்ஸ்அப்பில் கூட ஏஐயோட செயல்பாடு வந்துருச்சு. இது மூலமாகவும் நம்ம புதிய புதிய விஷயங்களை நம்ம ஈஸியாக கற்றுக்கலாம். உங்கள் மூளையோட திறனை அதிகரிக்க தினமும் ஏதாவது ஒரு புதிய வார்த்தைகளை கற்றுக்கோங்க. அந்த வார்த்தையை நீங்கள் லெஃப்ட் ஹேண்டில் எழுதி பழக்கிக்கோங்க. நீங்கள் லெஃப்ட் ஹேண்டு பழக்கம் உள்ளவராக இருந்தால் ரைட் ஹேண்டில் எழுதி பழக்கிக்கோங்க. இதனால் உங்கள் மூளையில் இருக்கக்கூடிய நியூரான்கள் இன்க்ரீஸ் ஆகும். நியூரான்கள் இன்க்ரீஸ் ஆனால் பிரெயின் நல்லா ஃபங்க்ஷன் ஆகும். ஸோ பிரெயின் நல்லா ஃபங்க்ஷன் ஆகணும்னா இந்த மாதிரி ஹேபிட்ஸை உங்கள் பழக்கமாகவே மாற்றிக்கணும்.
நம்பர் 4 ஹை நியூட்ரிஷன் ஃபுட்டு. பிரெயினை நம்ம வழிக்கு கொண்டுட்டு வரணும்னா பிரெயினுக்கு சம்மந்தப்பட்ட உணவுகளை கண்டிப்பாக எடுத்துக்கணும். ப்ளூபெர்ரி, ஸ்ட்ராபெர்ரி, டார்க் சாக்லேட்டு இந்த மாதிரி ஆன்டி ஆக்சிடென்ட் அதிகமாக இருக்கக்கூடிய ஃபுட்டை டெய்லியும் எடுத்துக்க சொல்கிறாங்க. இதெல்லாம் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக இருக்கிறதால சீப் அண்ட் பெஸ்ட்டாக கிடைக்கக்கூடிய நாவல் பழம், நெல்லிக்காய், பீன்ஸு இதெல்லாம் அதிகமாக ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்குது. இந்த மாதிரி ஃபுட்டை நம்ம எடுத்துக்கும் போது மூளைத்திறன் அதிகமாக இருக்கும்னு சொல்லப்படுது. இந்த மாதிரி ஃபுட்டை நம்ம சின்ன வயசுலேருந்தே எடுத்துகிட்டு வரும்போது டெமன்ஷியா, அல்சைமர் இந்த மாதிரி ஞாபக மறதி வியாதிகள்லாம் நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியும்னு சொல்கிறாங்க. ஹை நியூட்ரிஷன் ஃபுட்டு ப்ளஸ் வாட்டர் இதை ரெண்டையுமே நீங்கள் கரெக்டாக எடுத்துக்கும் போது உங்கள் பிரெயினுக்கு தேவையான நியூட்ரிஷன் கிடைச்சிரும். நம்பர் 6 ஹெல்த்தி ஃபேட்டு. உங்கள் பிரெயின் 60% மேலே ஃபேட்டால் கிரியேட் ஆனது தான். ஸோ பிரெயினுக்கு தேவையான ஹெல்த்தி ஃபேட்டு கிடைக்க வால்நட்டு, பாதாம் இந்த மாதிரி ஃபுட்டை அதிகமாக எடுத்துக்கலாம். ஒமேகா 3 கண்டென்ட் உள்ள கடல் மீன்களை அதிகமாக சாப்பிட்றது மூலமாக ஹெல்த்தி ஃபேட்டு உங்களுக்கு கிடைக்கும். நம்பர் 7 ஸ்ட்ரெஸ் ஃப்ரீ. நம்ம எல்லாருக்குமே ஒரு செயலை முடிக்கணும்னா அதுக்கு ஒரு டெட்லைன் இருந்தால் தான் அதை கரெக்டாக முடிப்போம். டெட்லைன் இருக்கிறது நல்ல விஷயம்தான். பட் எல்லாத்துக்குமே டெட்லைன் இருக்கும்போது அந்த வேலையை நீங்கள் சீக்கிரம் முடிக்கணும்னு ஸ்ட்ரெஸ் ஆகிறதுக்கு சான்சஸ் அதிகமாக இருக்குது. இந்த ஸ்ட்ரெஸ்ஸை உங்கள் வேலையை முடிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணாலும் எப்போதுமே இந்த ஸ்ட்ரெஸ் இருந்தால் உங்கள் மூளை அதோட எஃபிஷியன்சியை இழந்துடுன்னு சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் எப்படி ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக இருக்கணுங்கிறத நீங்கள் தான் பழக்கிக்கணும். ஸோ எல்லா வேலைகளுக்கும் டெட்லைன் கொடுக்காம உங்கள் பிரெயினை ஃப்ரீயாக வச்சுக்கோங்க. நம்பர் 8 யூஸிங் அரோமா தெரப்பி. உங்களோட மன அழுத்தம் குறைக்க இன்னொரு வழி நல்ல வாசனைகளை யூஸ் பண்ணுறது. நீங்கள் நோட்டீஸ் பண்ணியிருந்தீங்கன்னா தெரியும், நீங்கள் ஸ்ட்ரெஸ்ஸாக ஃபீல் பண்ணும்போது ஒரு நல்ல ஸ்மெல்லை நீங்கள் நுகர்றீங்க அப்படின்னா அது ஃபுல்லாக அந்த மைண்டே சேஞ்ச் பண்ணிடும். இதனால் நீங்கள் ஒரு நல்ல லாவெண்டர், சாண்டல் இந்த மாதிரி காமிங்கான வாசனை உள்ள திரவியங்களை பயன்படுத்துங்க. உங்கள் அறைகளிலும் எப்போதும் இந்த மாதிரி ஸ்மெல்ல இருக்க மாதிரி மெயின்டைன் பண்ணுங்கள். இதெல்லாம் உங்கள் பிரெயினை ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக வைக்க ஹெல்ப் பண்ணும். நம்பர் 9 ஜேர்னலிங். உங்கள் மைண்டில் ஒரு நாளைக்கு எக்கச்சக்கமான தாட்ஸு ஓடிட்டு இருக்கும். நிறைய நெகட்டிவ் தாட்ஸும் போகும். அதை முடிஞ்ச வரைக்கும் ஒரு டைரியில் நோட் பண்ணுங்கள். நோட் பண்ணி அதில் இருக்க நெகட்டிவ் தாட்ஸை கொஞ்சம் கொஞ்சமாக இக்னோர் பண்ண ட்ரை பண்ணுங்கள். நம்பர் 10 ஐசோலேட்டட். நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் தனிமையை அவாய்ட் பண்ணிக்கணும். இங்கே நிறைய பேர் தனியாக இருக்கிறது தான் கெத்து அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க. ஆனால் உண்மையிலேயே நீங்கள் தனிமையாக இருக்குன்னு சொல்லிட்டு சோசியல் மீடியாவில் உங்கள் கருத்துக்களை ஷேர் பண்ணிவிட்டு உங்களை நீங்களே தனிமைப்படுத்திக்கிறது முற்றிலும் தவறான செயல். இதனால் நீங்கள் தான் ரொம்ப சஃபர் ஆவீங்க. உண்மையாகவே நீங்கள் எப்போ பலமானவராக மாறுறீங்க அப்படின்னா நீங்கள் வெளியே போய் புது புது மனிதர்கள் அண்டு புது புது என்விரான்மெண்ட்டை ஃபேஸ் பண்ணும்போது தான். இதனால் உங்களுக்கு நிறைய தன்னம்பிக்கை கிடைக்கும். உங்கள் பழைய ஃப்ரெண்ட்ஸு, ரிலேட்டிவ்ஸ் இவங்கெல்லாம் பார்க்க சான்ஸ் கிடைச்சா கண்டிப்பாக மீட் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஹேபிட்ஸ் எல்லாம் லைஃப்பில் டெய்லியும் ஃபாலோ பண்ணுறது மூலமா உங்கள் லைஃப்பில் ஒரு மாற்றத்தை நீங்களே கொண்டுட்டு வர முடியும். தேங்க்யூ.